எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன, மற்றும் அந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியவர்களாக வருகின்ற போது அவருடைய சொந்த ஜாதகத்திலே நடக்கக்கூடிய திசைகளின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும், எப்படி வளருவார்கள், அந்த எண்ணங்களை தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றிகரமான களம் பாதை அமைத்து கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் தெரிந்து கொள்கிற செய்திகள், இவைகளையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்ச்சியிலே பல செய்திகளை உங்கள் முன் பதிவு செய்து வந்திருக்கிறேன். இதில் நேற்றைக்கு பார்க்கிற போது இந்த உத்திராட நட்சத்திரத்தின் 4வது பாதத்து பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது செவ்வாய் மகாதிசை என்று சொல்லக்கூடியது மிக ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய திசை. மீனம் நவாம்சமாக இருக்கிற காரணத்தினாலும் மகரம் என்று சொல்லக்கூடிய ராசியில் இந்த பிள்ளைகள் பிறந்திருக்கிறதுனாலையும் இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு செவ்வாய் மகாதிசை கண்டிப்பாக ஒரு 7 ஆண்டுகளில் நிறைவாக கற்றுக்கொள்ளுகிற சிந்தனைகளும் அந்த வாய்ப்புகளும் இந்த பிள்ளைகளுக்கு பரிபூரணமாக கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இது எத்தனை வயசு வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை, 11 வயசில் சந்திரமகாதசை முடிஞ்சது, 11லேருந்து ஒரு 7 வருஷம் 18 வயசில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செவ்வாய் மகாதிசை முடியும். ஆக இந்த 18 வயது முடிவதற்குள் இந்த பிள்ளைகள் விரும்புகின்ற அத்தனைகளையும் பெற்றோர்கள் உங்களால் முடிகின்ற விதத்திலெல்லாம் கற்றுக் கொடுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு வேண்டியதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை வருகின்ற, இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு முன்னேற்றத்திற்குண்டான ஆசைகளை மனதிலே பதிய வைக்கின்ற பிள்ளைகளாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இதற்கு பிற்பாடு வருகின்ற காலம் ராகு மகாதிசை 18 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது இருக்கும். ஆக இந்த ராகு மகாதிசை 18 ஆண்டுகள் என்று சொல்லுகிறது கூட 19 வயசில் துவங்கி ஒரு 37 வயசு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு இந்த 37 வயதுகளுக்கு உள்ளதான் தங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்க வேண்டியது கட்டாயம். அதுதானே உண்மையும் கூட, அதுதானே பருவ வயதுகள். அப்போ 37 வயசுக்குள்ள கல்யாண வாழ்க்கையாகட்டும், வீடு மனை வாசல் என்று சொல்லுகின்ற சொத்துகளின் அடிப்படையில் இவர்கள் முன்னேறுகின்ற காலமாக இருக்கட்டும், பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இவர்கள் ஆற்றுகின்ற உதவிகள், கர்மாக்கள், பணிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு இந்த ராகு தசை நல்லதொரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த ராகு மகாதிசை சில யோகங்களை கொடுத்து விட்டால் அதுக்கு அளவே இருக்காது. அதுக்குத்தான் சொல்லுவாங்க, சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர பட்டத்தோடு சனி பகவானை சொல்லுகிற மாதிரி அடுத்து இந்த ராகு பகவானுக்கு மட்டும்தான் ராஜராகு அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஒரு சாதாரண நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகப்பெரிய ராஜா மாதிரி கொண்டு உட்கார வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அல்லது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அந்த பலம் இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு உண்டு. அடிப்படையாகவே உங்களுக்கு தெரியணும் எப்படின்னா, இந்த 9 கிரகங்களில் மிக அதிகபட்ச பலம் வாய்ந்த கிரகம் கேது பகவான். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் தான் அதிகபட்ச பலம் வாய்ந்தவர். அதற்கு பின்னாடி தான் சூரிய சந்திரன் செவ்வாய் எல்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 18 ஆண்டுகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு சரியான வாலிப பருவம் என்று சொல்லுகின்ற நியதிகளிலே இந்த பிள்ளைகளோடு இந்த காலத்தை ஓட்டுறது வளர்றது அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த 18 ஆண்டுகள் ஒருவேளை இந்த குழந்தைகளுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளிலே இந்த ராகுதசை இருந்து விட்டால் நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் ஊர் பார்த்து மகிழ்வது மட்டுமல்ல, உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு வாழ்வாதாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். நம்ம கேள்விப்படுறோம் எத்தனையோ விஷயங்களில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை விவசாயி வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய, படிப்பதற்கு கூட அந்த அடிப்படை ஆதாரமில்லாத குக்கிராமங்களில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் கூட எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு வந்தவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்க, இப்படி மிகப்பெரிய வரலாறு படைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அநேகமாக பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த ராகு பகவான் மிகப்பெரிய உதவிக்கரம் நீட்டியவராக இருந்திருப்பார். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே சாதிக்கக்கூடியவர்கள். ஆக உங்கள் வீட்டு பிள்ளைகளின் சொந்த ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்த்து இப்படிப்பட்ட நிலவரங்கள் இருக்கின்ற பட்சத்திலே அந்த பிள்ளைகளின் போக்குகளிலேயே உங்களது பெற்றோர்களுடைய எண்ணங்களை புகுத்தி அவர்களை வளர்த்து கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகள் என்பதிலே எந்த சந்தேகங்களும் இல்லை. அதுபோல் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய காலத்தில் தான் இவங்களுக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கையும் வரும். இதில் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த கல்யாண பருவத்தில் ராகு தசை நடக்கிற காரணத்தால் இந்த ராகு தசை நடக்கிற பிள்ளைகளுக்கு சந்திர தசை நடக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை சந்திர தசை நடக்கிற மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, செவ்வாயும் ராகுவும் ஒன்றா இருக்கக்கூடிய அளவில் ஒரு ஜாதகத்தை பார்த்து செட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, இவைகளையெல்லாம் சற்று புறம் தள்ளுவது சிறப்பு. கல்யாணம் என்பது உங்களுடைய ஓப்பன் ஆப்ஷன் தானே.
நீங்கள் பார்த்து தான் பெண்ணை தேட போறீங்க, மாப்பிள்ளையை தேட போறீங்க. அதை நன்றாக பார்த்து செய்து கொள்வதிலே ஒரு தவறும் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க போகிற போது பெற்றோருடைய பங்களிப்பும் அந்த நியதிகளையும் கையில் எடுத்து வைத்து பார்த்து கொண்டு நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுபோல இந்த ராகு தசை நடக்கிற பிள்ளைகளுக்கு ஏகதசை தசா சந்தி நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. ஒரே திசை நடக்கக்கூடிய 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது என்னதான் சுபகிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்து விட்டாலும் அது என் அனுபவத்திலேயே நான் சொல்றது உண்டு. அப்படி பண்ணிக்கிட்டவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கூட ரொம்ப புத்திசாலித்தனமாகவோ நீங்கள் விரும்புகிற அளவிற்கு அவர்கள் உங்களைப் போல் ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வீரியம் உடையவர்களாகவோ இல்லாத பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிற சூழலும் உருவாகிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா 2 பேரும் பிரம்மாண்டமாக படித்தவங்களாக இருப்பாங்க, மிகப்பெரிய உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களால இந்த உலகத்தில் எதையும் எந்த மூலையிலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளை பற்றி பேசணுன்னாலே பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. என்னமோ நாங்கள்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், எங்கள் பிள்ளைங்க இப்படி வரலை அப்படிங்கிற மன வருத்தங்கள் உண்டு. இதற்கெல்லாம் காரணம் இப்படிப்பட்ட பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்வதால் ஏற்படுகின்ற விளைவுகளை தவிர பிள்ளைகளை பற்றி குறை கூறுவதிலே அர்த்தமில்லை. இப்படியெல்லாம் பார்த்து வாழ்க்கை அமைத்து கொண்டால் நிச்சயமாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லுகிறது உண்மையாகவே நடக்கும். மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை 9841019369, 9444014581, பெங்களூர் 7760000430. பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.